ஒரு வருடத்துக்கு முன்பே இந்த ஆபத்தை முன்னுணர்ந்து எங்களை எச்சரித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர்னு ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் நேற்றைக்கு வந்து நினைவு கூறுகிறார். டீலிமிட்டேஷனுடைய ஆபத்துகள் ஏற்கனவே விரிவாக அலசப்பட்டு விட்டன. அது மீண்டும் பேசுபொருளாக இருப்பதால் பலரும் மீண்டும் விளக்குவார்கள். மூத்த பத்திரிகையாளர்கள் செய்தி சேனல்ல வந்து பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாம் பேச விரும்புவது இந்த ஆபத்தை மூடி மறைத்து தமிழர்களை முட்டாளாக்கும் வேலையில் ஈடுபடக்கூடிய தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக அவர்களாக உருவாகும். மக்கள் வாக்களித்து அவர்களுக்கு 60 சீட்டுக்கு மேல கிடைச்சதுனால அவங்க பிரதான எதிர்க்கட்சியா இருக்காங்க. அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். முதலமைச்சராக வேற இருந்தவர் அவருடைய ரோல் இதுல என்னங்கிறதா மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது. இன்னும் போய் இது டீலிமிட்டேஷன் ஆபத்தா இல்லையான்னு தமிழர்களுக்கு விளக்க வேண்டிய அவல நிலை தமிழ்நாட்டில் இல்ல. டீலிமிட்டேஷன் ஆபத்து என்பது தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இதை மறைப்பதற்கு அதிமுக என்னென்ன வேலைகள் செய்கிறதுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது நேற்றுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அருமையான தருணங்க, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கிறதுங்க, அது வந்து திமுகவுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு தோசை ஊத்தியபடியே அவர் சொல்லுகிறார். 96ல 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சி. அவங்க போய் இதை ஏன் எதிர்க்க போறாங்க? இந்திய நாடாளுமன்றம் அப்ப 92ல 73, 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பண்ணி இப்படி நாடு முழுக்க செய்யலாம்னு சொன்னாலும் தமிழ்நாட்டில் தான் அது வந்து உள்ளாட்சிகளில் 33% இடஒதுக்கீடு 96ல வந்ததுக்கு பிறகுதான் ஆட்சி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதை ஜெயலலிதா 50% ஆக்குனாலும் ஆக்கிட்டு அதுக்கான தேர்தலே நடத்தாம தான் ஜாகிர வரைக்கும் விட்டுட்டு தான் போயிருச்சு. அதற்கு பிறகு இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் அந்த 50% இடஒதுக்கீட்டோடு கூடிய உள்ளாட்சி அமைப்புகளை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அப்போ திமுக உடைய ரோல் மகளிர் இடஒதுக்கீட்டுல என்னங்கிறது கேள்வி கேட்கறதுக்கான வக்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிடையாது. சொத்துரிமை கொடுத்த கட்சிங்க. சொத்துரிமை கொடுத்தனால இன்னைக்கு வரைக்கும் பல பிராந்தியங்களில் ஓட்டு கிடைக்காம அடி வாங்கிட்டு இருக்கிற கட்சி இல்லையா? பாஜகவும் எடப்பாடியோடு சேர்ந்து இதே லைனை எடுக்கிறாரு. எடப்பாடிக்கும் அவருடைய பங்காளிக்கும் இப்ப அவருக்கு புரியற மாதிரி இதை சொல்லணும்னா, எடப்பாடியும் அவர் பங்காளியும் ஆளுக்கு ஒரு மாவு பாக்கெட்டு ஒரு மாவு கடையில வாங்கணும்னு ஒரு 50 வருஷத்துக்கு காசு கொடுத்து டீல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு இப்ப பல வருஷமா அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாவு கடைக்காரன் பாக்கெட்ல மாவு கொடுக்கறதுக்கு நடைமுறையில சிக்கலா இருக்கு, பக்கெட்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கெட், எடப்பாடிக்கு ஒரு பக்கெட், அவர் பங்காளிக்கு ஒரு பக்கெட், எடப்பாடிக்கு ஒரு 3/4 லிட்டர் பக்கெட்டும் அவர் பங்காளிக்கு ஒரு 2 லிட்டர் பக்கெட்டும் கொடுத்து 2லயும் நான் நிறைச்சு மாவு கொடுத்துறேன், வாங்கிட்டு பொட்டாட்டம் போய் இதே மாதிரி தோசையை ஊத்தி தீனுங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவருக்கு மாவு ஊத்துறவங்க மேல கோவம் வரும். அப்ப அந்த பங்காளி வந்து ஏன்டா 2 பக்கெட்டையும் நிறைச்சுதானே ஊத்துறாரு, மூடிட்டு வாங்கிட்டு போடா மாட்டுப்பல்லா அப்படின்னு அவர் சொன்னாருன்னா வாங்கிட்டு பல்ல காட்டிட்டு இவர் போவாரா அல்லது பழையபடியே பங்காளியை வெட்டி விட்டு காட்டுக்குள்ள ஓடுவாரா? வேற யாரா செய்வாங்க. எடப்பாடி வாங்கிட்டு தான் போவாரு.